ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். இது பானோஸ் டாக்ஸ். நான் இன்னைக்கு ஒரு ஹேர் பேக் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஹேர் பேக் முழுக்க முழுக்க நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் வந்து எனக்காக ஒரு ஹேர் பேக் போட்டு அந்த ரிசல்ட்டுமே நான் வீடியோ எண்டில் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ஹேர் பேக்குக்கு மெயினா 3 இன்கிரியன்ட்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கற்றாழை ஃபர்ஸ்ட்டு, ஆலோவேரா வந்து ரியல் ஆலோவேரா தான். நீங்க ஜெல் ஆலோவேரா எடுத்தா கூட எடுத்துக்கலாம். பட் நேச்சரா யூஸ் பண்றீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஆல்ரெடி வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு கெட்டு போன நிலைமையில இருந்த வாழைப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷானது இருந்துச்சு. பட் இது வந்து எப்படியும் சாப்பிட மாட்டோம்ல, தூக்கி தான் போட போறோம். அதனால சரி ஹேருக்காவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். என்னோட ஹேர் டென்சிட்டி அண்ட் லென்த்துக்கு நான் வந்து 2 பனானாஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கற்றாழை வந்து குட்டியா இருந்ததுனால ஒரு 5 டூ 6 கற்றாழை தண்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பெருசா கற்றாழை ஒரு சில வீட்லலாம் இருக்கும் இல்லையா? அது இருந்தா கூட எடுத்துக்கோங்க. ஒரு 2 அந்த மாரி இருந்தா போதும் பெரிய கற்றாழையில. முன்னா நாள் நைட்டு வந்து மிஞ்சின சாதத்த வந்து எப்பவுமே தண்ணி போட்டு ஊற வச்சுருவாங்க நம்ம அம்மாலாம். அந்த சாதம் இருக்கணும்னு சொல்லிட்டு பழைய சாதம் சொல்லுவோம் இல்லையா? அது கொஞ்சம் இருந்துச்சு. அத நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதம் வந்து மெயினா என்னன்னா, அரிசி வந்து ஒரு நல்ல புரோட்டீன் ஹேருக்கு. அதனால சாதம் வந்து அரைச்சு தேய்க்கிறதுமே ஒரு புரோட்டீனான ஒரு மாஸ்க் தான். அண்ட் நான் இந்த ஃபேஸ் பேக்குமே எடுத்துக்கிட்டேன். இது ஃபேஸ் பேக் இல்ல சாரி. எப்படி சொல்றதுன்னா, ஃபேஸ் ஷீட் மாஸ்க் மாரி இருக்கும். மினிசோல தான் நான் வாங்குனேன். என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின். அண்ட் என்னோட ஹேர் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, டாண்ட்ரஃப் இருக்கிற ஹேர். ஸோ இது நான் ஏன் சொல்றேன்னா, நெறைய பேருக்கு டாண்ட்ரஃப் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணலாமா? இல்ல அதிகமாகுமா? இது ஓகேவான்னு கேட்பீங்க. இது நேச்சர் வேல தான் நம்ம பண்றதுனால, இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரப்போறது கிடையாது. இது 100% நேச்சர்னால நம்மளுக்கு ஹேர்ல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போறது கிடையாது. நீங்க டாண்ட்ரஃப் ஹேரா இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கேல்ப்பா இருந்தாலும் சரி, இந்த பேக் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து மினிசோல ₹190க்கு நான் வாங்குனேன். 30 ஷீட் மாஸ்க் வரா மாரி. நான் இதுல வந்து ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மைக் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து அப்சல்யூட்லி வாய்ஸ் கேட்காது. ஏன்னா ஃபேன் ஓடுது ப்ளஸ் வெளியில் டிவி சவுண்ட். ஸோ அதனால நான் பேசுனது ஆடியபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த மைக்கு. சடனா நான் ஏன் இந்த வீடியோ கிளிப் ஆட் பண்றேன்னா, நான் இந்த மைக் அட்டாச் பண்ண உடனே என்னோட வீடியோஸ்க்கு எதுக்குமே வாய்ஸ் இல்ல. நான் அது தெரியாம 25 மினிட்ஸா இப்படி பேசிட்டே இருந்திருக்கேன். அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல என்னன்னா, என்னோட ஹேர் குரோத் பத்தி சொல்லியிருப்பேன். அண்ட் எனக்கு இந்த துண்டு துண்டு ஹேர் லைக் குட்டி குட்டி ஹேர்லாம் குரோத் ஆயிருக்கு. நெறைய விஷயம் நான் வந்து கேர் பண்ணிக்கிட்டேன். அப்பலாம் சொல்லி பேசியிருப்பேன். எதுவுமே கேட்டுருக்காது. நான் அதனால பிஹைண்ட் த சீன் வாய்ஸ் குடுக்குறேன். அண்ட் நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாது. வாய்ஸ் கேட்காம. நான் பண்ண ஆக்ஷன்ல தான் நான் வந்து எத பேசுறேன்னு தெரிஞ்சது. ஆக்சுவலி ட்ரெஸ் பத்தி பேசியிருப்பேன். நீங்க ஹேர் பேக் இல்லனா ஃபேஸ் பேக் நெக் வரைக்கும் போடுறீங்கன்னா, ஏதாவது டவல் உங்கள கவர் பண்ணிக்கோங்க நெக் வரைக்கும். இல்லன்னா ஒரு யூஸ்லெஸ் கிளாத் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாரியே எல்லாத்துக்குமே பண்ண போறோம். இதோட அப்ளிகேஷன் மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணுமில்ல. நார்மலா இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஹேரோட ரூட்ஸ் அண்ட் ஸ்கேல்ப்ல படுற மாரி அப்ளை பண்ணணும். பிகாஸ் அங்கருந்து தான் நம்மளுக்கு வந்து ஹேர் குரோத் ஆகுது. ஸோ ரூட்ஸ் அண்ட் ஸ்கேல்ப்ல படுற மாரி அப்ளை பண்ணிட்டு, ஒரு ஜென்டிலான மசாஜ் குடுக்கணும் ஹேர் ஸ்கேல்ப்ல. மசாஜ்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ்ல தான். நெயில்ஸ்ல ஒரு பேர் வந்து மசாஜ் அழுத்தி குடுக்கறதுனால ஹேர் வந்து வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு. நெயில்ஸ்ல குடுக்கக்கூடாது. நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா? நுனி ஃபிங்கர். அதில வந்து ஜென்டிலான மசாஜ் அங்க இங்க குடுத்தா, அப்போ ஹேர் பேக் இன்னுமே ஸ்கேல்ப் அண்ட் ரூட்ஸ் உள்ள போகும். நான் அப்ளிகேஷன் வீடியோ காமிக்கல. பிகாஸ் அதுக்குமே வாய்ஸ் இல்ல. இத வந்து நான் ஓப்பன் பண்ணேன். ஜென்டிலா ஓப்பன் பண்ணுங்க. இது ஷீட் மாஸ்க் அளவுக்கு இல்லனாலும், ஒரு ஹைட்ரேட் கிடைக்கும் உங்க ஃபேஸ்க்கு. ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷனான ஒரு ஓகே பொறுமை இல்லை. ஓகே. இப்போ நான் ஃபேஸ்ல போடுறேன். என் கண்ணு ஓகே, என் வாய் ஐயோ வந்துடாத நான் இன்னும் சரியா செட் பண்ணல, அதனால வருது. இங்க பாதி மடங்கி இருக்கு, நான் ஒழுங்கா பார்க்கல. ஓகே 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 ஓகே, திரும்பியும் பார்த்துக்கிறேன் ஒழுங்கா. சரியா எடுத்து விட்டுறேன் எல்லாமே. ஓகே திரும்பி நான் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் விட்டுடுறேன் என் ஃபேஸ்ல. இது 30 மினிட்ஸ், இது ஒரு 15 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் போதும். அப்சர்வ் பண்ணணும் நல்லா ஸ்கின்ல. அந்த அந்த நம்ம போட்ட ஒரு சாறு இருக்கு இல்லையா, ஜூஸ், அதனால ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணேன். சீரியஸாக என் ஸ்கின் அப்படியே கொஞ்சம் ரொம்ப நாள் காஞ்சி போன ஒரு பிளான்ட்டுக்கு தண்ணி விட்டா எப்படி பூக்குமோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே 30 மினிட்ஸ் கழிச்சு நான் திரும்பி வரேன். நான் மைக் இல்லாம தான் பேச போறேன். பிகாஸ் நான் அட்டாச் பண்றேன். நான் ஆல்ரெடி பேசின பாதி கிளிப்ஸோட வாய்ஸை காணோம். ஸோ இந்த மாரியே எல்லாத்துக்குமே பண்ண. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் பண்ற டைம்லன்னா வாய்ஸே இருந்திருக்கு.
நான் திரும்ப ரீஷூட் பண்றதா இல்லைன்னு தெரியல. அவ்வளவோ நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணி தான் எடுத்தாங்க வீடியோ ஸ்டார்டிங்ல. சரி ஓகே திரும்ப ரீஷூட் பண்ணி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. நல்லா வந்து கொஞ்சம் உள்ள அப்சர்வ் ஆயிருக்கு நல்லா என்னோட போட்ட பேக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் காஞ்சும் இருக்கு. ஸோ 30 மினிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹேரோட டென்சிட்டி அண்ட் உங்களுக்கு ஹேருக்கு தேவையான அளவுக்கு பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு 30 to 40 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மைல்டு ஷாம்பு எடுத்துக்கோங்க, சீயக்காய் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது. ஓகே, நான் அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன் இல்லையா, என் ஸ்கின்னை வந்து வாஷே பண்ணலை. மார்னிங் வந்து வாஷ் பண்ணலை. நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணும்போது அப்படியே தான் பிளெயின் ஃபேஸாக தான் உட்காந்தேன். ஆயிலியாக தான் இருந்துச்சு என் ஃபேஸு. ரொம்ப ஆயிலியாக இருக்காது பிகாஸ் நான் ட்ரை ஸ்கின் இல்லையா. இப்படிலாம் பண்ணுறதுக்கு ஆசை தான், பட் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல கிளியரா. ஓகே, இப்போ ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஓகே, வெட்டாக தான் இருக்குது. நான் இன்னும் ஹேர் ட்ரையர் போடலை. ஒரு சில ஹேர்லாம் கொஞ்சம் துண்டு துண்டாக ஆஃபாக கட் ஆகிருக்கும் இல்லையா, இது லாஸ்ட் இயர் கரெக்டாக 1 இயர் ஆக போகுது. இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நான் கட் பண்ணும்போது அது இவ்வளோ தூரம் இருந்துச்சு இந்த ஹேர், ஃப்ரண்ட் ஹேர். ஏன்னா இங்கே இருக்கு இல்லையா அந்த ஹேர், இங்கே இருக்கிறத எடுத்திருக்கேன். தெரியுதா, இங்கே இருக்கிற ஹேரு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கா. அந்த ஹேர் கட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வச்சு கட் பண்ணும்போது வளர்ந்துருக்கு. ஸோ நிறைய டயட்ஸ், நான் குண்டாக தான் இருக்கேன், அந்த டயட்டை சொல்லலை. பாடி ஸ்கின்னுக்கு க்ளோ ஆகணுன்றது மாதிரி ஒயிட்னிங், ஹேர் பேக், அப்புறம் அந்த ஹேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூட்ரிஷனாக ஃபுட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் ஒரு சில விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். லைக் க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், எதுக்குமே டைம் எடுக்கும் அப்ராக்சிமேட்டாக. அண்ட் ஸ்டெடி படி, லைக் அந்த நம்ம ரொம்ப சயின்டிஃபிக் சைடாக போக வேண்டாம், பட் ஸ்டெடி படி என்னன்னு பார்த்தா ஒரு ஹியூமன்ஸோட பாடியில் ஏதாவது நீங்கள் மாற்றம் பண்ணுறீங்க, லைக் வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் கெயினாக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், குறைஞ்சது 42 days எடுக்குமா நம்ம ஹியூமன் பாடிக்கு அதை சேஞ்ச் ஆகிறதுக்கும், அதை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து எடுத்துக்கிறதுக்கும். ஸோ அதுக்கேற்ற டைமை நீங்கள் கொடுத்தீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். எல்லாமே இதுக்கும் சரி டைம் கொடுங்க, எடுத்துக்கோங்க. உங்களை ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர் முக்கியம். நம்மளை யார் பார்க்க போகிறா அப்படின்றத விட நாம் பார்ப்போம் இல்லையா, நம்மளுக்கே பிடிக்கலனா எப்படி? ஸோ கிரிஞ்சாக தான் இருக்கும். இது சத்தியமாக சொல்கிறேன், கிரிஞ்சு தான். பட் செல்ஃப் லவ் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் லவ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, என் ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற ஃபீல் கிடைக்கிது. ரொம்ப தான் இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த பேக் அப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஸோ ஒரு 60% ஓகே, ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ரிசல்ட் ஓரளவுக்கு தருது. நீங்களும் இந்த பேக் வீட்டில் வந்து ஈஸியாகவே செய்யலாம். நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேக் வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை ட்ரை பண்ண போகிறீங்க, ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஹேக் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. வெல்கம் டு மை சேனல் பானஸ் டாக்ஸ். விழுந்துட்டே இருக்கேப்பா. ஓகே, இன்னைக்கு வந்து சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து யூடியூப் பிளாகர் இல்லை, வேண்டாம் விட்டுருங்க. இந்த மாதிரி பேசுகிறது வந்து ஃபஸ்ட் டைம். 30 to 45 மினிட்ஸ், ஒரு 30 to 35 40 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, என் ஹேர் கொஞ்சம் வெட்டாக தான். ஓகே, என் ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. சரி, ஏன் முடியலண்ணா. ஓகே ஓகே, என் ஃபோன் எடுத்தாங்க. ஓகே, ஹாய் गाइस, வெல்கம் டு மை சேனல். இது பானஸ் டாக்ஸ். ஐயோ, இந்த சன்லைட் வேற வருது. இதில் தான் நான் வந்து ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு இருந்தேன். நல்லா இருக்குல்ல ஷகி, அழகா இருக்குல்ல. தள்ளிப்போ ஃப்ரேம் எடுத்து தள்ளிப்போ, கொஞ்சம் தள்ளிப்போடி. சரி, ஹாட் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் திங் என்னன்னா நான் வந்து ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் எடுத்து முடிச்சிட்டேன். நடுவில் டைம் கிடைக்கும்போது ரீசெக் பண்ணி பார்க்கும்போது நிறைய